65 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க. தேவன் பூமியை பார்த்து கொண்டே இருந்து பூமிக்கு தேவையான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர். பாருங்கள், தேவரீர் பூமியை விசாரித்து அதை நீர் பாய்ச்சுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிருஷி காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் பெரிய தண்ணி அடிச்செல்லாம் எல்லாம் பாதுகாக்க முடியாது. ஆனால் அதில் அந்த பருவமழையே நம்பி இருப்பாங்க. அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை விளைவிச்சு அதை எடுக்க முடியும். ஏன் சாதாரண இந்த ரப்பர் மரங்களை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, இந்த மழை பெஞ்சாதான் மரம் தப்பும். ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த மரங்கள் படாத வண்ணம் ஒவ்வொரு வருஷமும் தேவன் என்ன செய்கிறாரு பாருங்கள். எப்படியாவது, அதாவது படக்கூடிய கண்டிஷன் அளவுக்கு பயங்கர வறட்சியாக இருந்தால் கூட எப்படியாவது ஒரு மழையை கொடுத்துருவார். அந்த இடங்களை தாண்டி தப்பிச்சு போக சொல்கிறார். இல்லைன்னா நமக்கு தேவையான உணவு நமக்கு வந்தே சேராது. மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிங்க. அங்கே சாப்பிட வேண்டியதான உணவுகளை குறித்து, உட வேண்டிய உடைகளை குறித்து கவலைப்படாதுன்னு இருக்கு. வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாருங்க, இதெல்லாம் நமக்கு கவலையே இல்லை இப்போ. ஆனால் நன்றி உணர்வும் இல்லை. தேவன் பருவமழைகளை கொடுத்து இயற்கையை ஆசீர்வதிச்சாதான் நம்ம சாப்பிட வேண்டியதான உணவு நமக்கு கிடைச்சா, நம்ம போடக்கூடியதான துணி, காட்டன், இது எல்லாமே சில இயற்கை தாவரங்கள் மூலம் சில கிடைக்கிறது இருக்கு. அப்போ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம். ஆனால் இப்போ நமக்கு அந்த கவலை இல்லை. ஆனால் கொடுக்கிற வரையும் மறந்துட்டோம். அடுத்த வசனம் வாசிங்க. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறதுனாலையும் பூமியை கரெக்டாய் பார்த்து நீர் பாய்ச்சுகிறதுனாலையும் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதை ஒருத்தர் தாராருங்கிற நன்றி உணர்வு இருக்குதான்னா உங்களை நீங்களே கேட்டுக்கிடுங்க. 116வது சங்கீதம் 12-13 வசனத்தை வாசிங்க. எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். பாருங்கள், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்ன செய்வேன். நீங்க உண்மையிலேயே உதடுகளால மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு முதல் கட்டமா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய வாழ்க்கை பாவம் இல்லாததாய் மாற்றி அமைக்கணும். உங்களுடைய செய்கையில நீங்க தேவனுக்கு நன்றி உணர்வுகளா இருக்கும். அதான் முதல் காரியம். அடுத்த வசனம் வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நீங்க பாவம் செய்துட்டு கீழே விழுந்து எழும்பக்கூடிய ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டுட்டு ஜெபம் பண்ணும் போது, ஸ்தோத்திரம் சொல்லும் போது அந்த ஸ்தோத்திரம் மேல போகாது. அப்போ உண்மையிலேயே நீங்க நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்க வேண்டுமே. ஆனால் போலி கார்ப்பை நினைச்சிடுங்க. அந்த மனுஷன் என்ன சொன்னார்? 86 வயசு வரைக்கும் எனக்கு ஒரு தீங்கு செய்யாத தேவனுக்கு விரோதமா நான் எப்படி அவரை மறுதலிப்பதுன்னு சொன்னார். அதான் உங்களுடைய எண்ணமா இருக்கணும். நான் என்ன செய்யணும்? உதடுகளினால் மட்டும் சோத்திரம் 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 சொல்றதுக்கு இல்ல, அவருக்காக வாழ்வேன், இனி பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதான் உண்மையான நன்றி பலி, அதுதான் உண்மையான ஸ்தோத்திர பலி, அதான் உண்மையான உங்க ஜீவியத்தை தேவனுக்கு ஜீவபலியாய் கொடுத்த அனுபவம். இங்க பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிலுவையில் அவரை ஒவ்வொரு நாளும் அரைஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லி என்ன புண்ணியம் இருக்கு? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப அந்த அளவுக்கு சுய கட்டுப்பாடோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இருக்கணும். உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கு அவர் என்னை பாதுகாத்தார் என்றுதான ஒரு காரியத்துக்கு நன்றி உணர்வுகளாக இருக்க வேண்டுமே. ஆனால் முதல் காரியம் நீங்க ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது பாவம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்ன செய்வேன்? மனம் திரும்பு. உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்தை விடு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கு. ரட்சிக்கப்படுற வரைக்கும் இருக்கும், தேவாவில் நடத்தப்படுற வரைக்கும் இருக்கும், தேவனால் பிறந்த அனுபவத்தை அடைகிற வரைக்கும் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நீ உண்மையிலேயே தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவனா இருக்க வேண்டும். ஆனால் ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லாத. ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒன்று ஒப்புக்கொடு. அதான் ஒன்று தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியதான காரியம். அந்த ஒரு காரியங்களை நீங்க செய்வீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும்.